வெல்கம் டு அவர் சேனல் ஃபன் வேர்ல்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு vlog. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு vlog எடுக்கலான்னு முடிவு பண்ணதுனால இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் vlog-ஆக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என் கூட வர ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரீசெண்டாக தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் நிறையா பேர் லைக் போட்டிருக்கீங்க அண்ட் மோர் ஷேர் கூட பண்ண மாதிரி எனக்கு காட்டுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ நீங்கள் இன்னும் சப்போர்ட் லவ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ எங்கள் கூட போக ரெடியாக இருக்கீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டோம். இவ்வளோ சத்தம் கொடுக்குறது என்னென்னு பார்க்குறீங்களா? அது லவ் பேர்ட். ஸோ அதனால தான் இருக்குது. ஸோ ஒன் டே விட்டுட்டு போகிறோம் நாங்கள் வீட்டில். ஸோ அதனால தான் அதுக்கு சாப்பாடில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பயங்கர வெயில். பட் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக மார்னிங் மழை பெஞ்சிச்சுல. ஓகே, நான் ஷோ யூ வெயிட். எப்படி கேமரா வந்துருக்கு தெரியல. அது ஷோயாமே நானே வீடியோ எடுத்துக்கிறேன். இருக்கா? வீட்டில் ஒன் டே விட்டுட்டு போகிறதுனால நாங்கள் சாப்பாடும் வச்சிட்டோம். சாப்பாடு வச்சுட்டு சண்டை போடாமல் இருந்துச்சுன்னா ஓகே தான். ஏன்னா ரீசெண்டாக ரொம்ப நல்லா சண்டை போட்டுருக்கு. ஸோ சண்டை போடாமல் இருந்துச்சுன்னா ஓகே தான். டாட்டா சொல்லுங்கள். சரி பாய். ஆக்சுவலி இப்போ சண்டை போடுறதுக்கு அடிபட்டுருச்சு. எங்கடா காணோம்? இங்கே இருக்கியாம்மா? எங்கே இருக்கா? ஜூம் பண்ணதில் இருக்கேன். பாருங்க, சண்டை போட்டதுக்கு அடிபட்டுருச்சு. ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு 7 o'clock நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ கிளம்பின பிறகு நீங்கள் கண்டினியூ வாட்சிங் வீடியோஸ். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க. நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்க. ஓகே, நான் கிளம்புறோம். பாய் பாய் பாய். கார் இன்னும் வர ஆன் பண்ணல. பாய் ஓம். இன்னும் 1 டேக்கு மிஸ் பண்ண போகிறோம் ஓம். நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஜூஸ் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கோம். கேட்டுக்கோக்கா. I don't ever never come on. இப்படி இருக்கா தாய் ரோல். அம்மா நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க டைம் அங்க அந்த சீட் கான்பிட்ஸ் கரண்ட் போயிடுச்சு. நல்ல வேளை வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். மூஞ்சி கூட இல்ல கண்ணு தெரிது போனா பளிச்சிருச்சு. ஆனா பல்லு தெரியுது. அக்கா மூஞ்சி லைட்டாக தெரியுது. கரெக்டாக ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா நல்லா பல்ப் தெரியுது. ஸ்க்ரீன் கூட நல்லா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியல சார். தெரியுது சார், தலை தெரியுது சார். பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காற்று வீசுறத பார்த்து செம்ம டிராஃபிக்ங்க. இப்போ டைம் என்ன? அதுக்கு இவ்வளோ டிராஃபிக். டைம் 8:05. போதுங்க யாருமே ரெடி. செம்ம டிராஃபிக். ஒருத்தவங்க பின்னாடி பயங்கரமாக செம்ம டிராஃபிக். இப்போதான் கொஞ்சம் மூவ் ஆகுது. அந்த சைடில் போயிடுறது தான். நீங்களும் ஒரு கில்லி ஃபேன் தான். ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி டிராஃபிக்காக இருக்கு. இன்னைக்கு என்ன சண்டே கூட கிடையாது. இன்னைக்கு என்ன கிளம்புன எனக்கு ஒரு மாறிடுச்சு. தேர்ஸ்டே நைட் எங்கே எல்லாரும் போறீங்க? நைட்டு எல்லாரும் வெளியே போறீங்களே. இல்லை கேட்குறது வீக்கெண்டா?
இப்படி எல்லாம் வெளியே போனீங்கன்னா நாங்கள் எப்படி போகிறது? பரவாயில்ல, எல்லோரும் போங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்ப்பா, இந்த லைன் தான் மூவ் ஆகுது. இந்த டிராஃபிக்கு காரணமே இந்த லாரிஸ் தாங்க. எவ்வளோ லாரிஸ் பாருங்களேன். யாருங்க 1 2 3 இருக்குங்க. ஃபைன். ஃபைனலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு டிராஃபிக் லைட்டாக. அது காரணம் இந்த லைன் ஃபுல் ஆஃப் இந்த லாரிஸ் தான். இப்போ இந்த லாரி கிளியர் ஆனோடனே எல்லாமே ஓரளவுக்கு. ஆக்சுவலி நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல, கொஞ்சம் லோ குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இருந்துச்சுன்னா சாரி. யாராவது பின்னாடி எப்போ இங்கே பின்னாடி ஒரு லாரிக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. காட்டுறாங்க டார்ச்சர் பண்ணுறா. போதும்ப்பா. இதுலேருந்து இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வெளியே வந்தீங்கன்னா பைக்கில் காரில் வந்துடாதீங்க. இங்கே பாருங்க, நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் பைக்கில். எப்படி போகுதுன்னு தெரில, ஃபுல்லாக லாரி. என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் டிராஃபிக் இப்படி இருக்கு? டிராஃபிக் இல்லை, லாரி இருக்கு. ஓகே சார். ஆமாம் சார். நிற்கிறான், அவனுக்கு வழி விட மாட்டாங்க அங்க, அதனால அவன் இங்க நின்னுட்டு. யார் வழி விடாது? இவன் போனா போய் இவன் போக முடியும், இவங்க போவாங்க, இவன் போவான். என்னக்கா இப்படி டிராஃபிக்ல மாட்ட விட்டாங்க? ஃபீல் பண்ணுறேன். ஆல் ஃபேத். சீக்கிரமாக கிளம்புனா சீக்கிரமாக போக முடியும் நினச்சா நடக்கிறது ஏதோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு. இந்த லாரியால் தான் நம்ம வந்து டிராஃபிக். இப்போ பாருங்கள் டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் வி காட் த வே கோ. இது இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. புது கெஸ்ட் வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்கன்னு கேளு. குதிச்சு வந்தாங்க. அவன் நல்லா மேலே குதிச்சு வந்தாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அதனால நான் அப்படியே வந்துட்டேன். அவன் எப்படி தூங்குறான்னு தெரியல. அது அப்படிதான் இருக்கும். நாங்கள் தான் லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டோம். அவங்களால நிம்மதியாக தூங்கணும். இதுவே நாங்கள் தூங்கணும். குட் நைட். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் என்ன இப்போ எக்ஸாக்ட் டைம் வந்து 11:37. 11:37 இப்போதான் வந்து லிட்டரெல்லாம் விழுப்புரம் வரப்போகுது. விழுப்புரம் டைம் ஆயிரும். மார்னிங் 4 தூத்துக்குடி போகிறதுக்கு போய் டைம் ஆயிரும். 1 நேரம் ஆயிரும். பார்ப்போம் தூக்க முடியுமான்னு சொல்லிட்டு. But you guys go and sleep. Good night. Okay. அடிக்கடி எஃபெக்ட் போயிடுது. இது வேறு நைட்டு சுத்தமாக எடுக்க முடியும். ஸோ அதனால் அது அப்படி போயிடுது. சாங் ஏதோ ஓல்டு சாங் ப்ளே ஆகிட்டுருக்கா. இவ்வளோ நேரம் ப்ளூடூத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. நெட்ரு வேஸ்ட்டாக போகுது. தூங்க தர போகிறேன். எல்லோரும் சாங் ஆஃப் பண்ணுங்க. நான் இருக்கிறத ரேடியோவில் போட்டு விட்ருக்காங்க. ஸோ அதனால் அப்படி போயிட்டுருக்கு. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூங்கிட்டான். என் தம்பிலாம் பாருங்க, அவன் முன்ன அவன் மட்டும் தனியாக ஃபுல்லாக படுத்து தூங்குறான். ஏன் பண்ணான் தெரியல. ஃபுல்லாக ஒரு ஆள் அவ்வளோதான். அவன் தான் படுத்துருக்கான். நாங்கள்லாம் பாருங்கள் அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சிஸ்டர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து உட்காந்துருக்கோம். சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சிடும். ஆனால் என்ன தெரியல, இன்றைக்கி 11:38க்கு மேலே மேட்ச் போயிட்டுருக்கு. 11:30க்கு மேலே ஸ்கோர் என்ன பார்ப்போமா? ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ஐயோ கார் ஆடுதே. ஆர்சிபி வந்து 241 அடிச்சிருக்காங்களா. ஸோ நான் பஞ்சாப் நீட் 61 runs in 19 balls to win. ஸோ வின் பண்ணுவாங்களா? வின் பண்ணுவாங்களா?
ஆர்சிபி ஃபேனா இல்லாட்டி பஞ்சாப் ஃபேனான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி யார் லூஸ் பண்ணாலும் அவங்க வந்து அஃபிஷியலாக எலிமினேட் ஆயிடுவாங்க. அதனால் யார் வின் பண்ணுவான்னு தெரியல, யார் லூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. யார் வின் சுத்தமாக ஆடுதுங்க. இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தவங்க விஜய் சித்து வ்ளாக்ஸ் பார்க்குறாங்கப்பா. இங்கே பாருங்க, ஏர்பாட்ஸ்லாம் மாட்டிட்டு விஜய் சித்து வ்ளாக்ஸ் பார்க்குறாங்க. அட்வைஸ்மெண்ட் போட்டான் போடுறதுக்குள்ள. என் உலகிட்ட சொல்லிட்டிங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு விஜய் சித்து வ்ளாக்ஸோட ஒரு டயர்ட் ஃபேன். எல்லா வ்ளாக்ஸையும் உட்காந்து கரெக்டாக பார்த்துட்ருப்பாங்க. டிவியில் கனெக்ட் பண்ணால் கூட அதான் பார்ப்பாங்க, ஃபோனில் கனெக்ட் பண்ண எல்லாத்தையும் அதான் பார்க்குறது பாருங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதுலாம் எதாவது தரவே இல்லை. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது தரலையா? உனக்கு எதுவும் விஜய் சித்து பிடிக்காது? நான் ஒன்று நீ பார்க்குறது தான் எடுக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு நான் என்னையே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்ப்போம். ட்ரெயினா எங்கே ட்ரெயின்னா இந்த இருட்டில் எங்கே கண்டு தெரியுது? அதோட விண்டோ மட்டும் தான் தெரியுங்க. அது பார்த்தா அது ட்ரெயின் தான். ஆக்சுவலி கேமராவில் பார்க்கும்போது வீடு மட்டும். நாங்கள் ட்ரெயினில் போனதே இல்லை இது வரைக்கும். அதுதான் உண்மை. அதனால ட்ரெயினாக எங்கே பார்த்தாலும் ட்ரெயினும் பார்த்துட்டே இருக்கோம். ஆமாம், உண்மை. நான் ட்ரெயின் இது வரைக்கும் நம்ம போனதே கிடையாது. இல்லை சிரிக்காமல் இருக்கு. இன்னும் பார்த்து இவ்வளோ நேரம் பார்த்து ஆக்சுவலி என்ன சாப்பிட்றாங்கல்ல பாருங்க. லும்கா சாப்பிட்டுட்ருக்கோம். வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம். இங்கே சாப்பிடல. நான் நைட்டு ஹோட்டலில் எங்கேயுமே சாப்பிடல, வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து லிம்கா மட்டும் வாங்கி குடிச்சிக்கிறோம். இந்த லைட்டாக குடிச்சிக்கிறேன். டேஸ்ட் கோச். சரி, யார் வின் பண்ணுவா நீங்கள் சொல்லுங்கள். பால் அவுட் ஆகிட்டாங்கப்பா. இங்கே பாருங்க, பஞ்சாப் பால் அவுட் ஆகிட்டாங்க. ஆர்சிபி 1/60 ரன்ஸ் பாருங்க. அக்கா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஆல் அவுட்டு. எவ்வளோ ரன்ஸு? 63 ரன்ஸு. சாரி 60 ரன்ஸ் தான். ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக இருக்கு. குட் மார்னிங். ஸோ நாங்கள் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். காலை வணக்கம். ஓகே, இதில் என்ன பார்த்தீங்கன்னா அது நியூக்ளியர் பிளான்ட் தூத்துக்குடி தான். நான் ஏதோ ரூட்டு மாதிரி வந்துட்டோம், அதனால அதை பார்த்தோம். குட் மார்னிங் சிஸ்டர், ஹாவ் அ குட் டே. அப்போ சிரிக்காதீங்க, அந்த சேனல் பார்த்தா நல்லா சிரியா. அப்போ அந்த சப்ஸ்கிரைப் வர போகுது. அந்த சப்ஸ்கிரைப் வந்துருச்சுப்பா. பயங்கர நிறைய சால்ட் இப்படி போட்டிருக்காங்க. இந்த சால்ட்லாம் பேக் பண்ணி வருது. டாடா சால்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கெலாம் வந்தாலே ஒரு வைப் தான். அந்த நேச்சர்லாம் பார்த்தாலே செம்மையாயிரும். அது மாதிரி தான் இங்கே பாருங்கள், பனானா ட்ரீஸ், கோகனட் ட்ரீ, எல்லா ட்ரீயும் இருக்குது. அப்படியே காரில் போகும்போது ஃபுல்லாக க்ரீன்ஸ் தான். க்ரீன் கலரில் பிளான்ஸ் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் நம்ம சிட்டி சைடில் அப்படி கிடையாதுல, எங்கே போனாலும் பில்டிங்காக இருக்கும். ஸோ ஊருக்கு வந்தாலே இதெல்லாம் தான் ஒரு வைப். எங்கே தண்ணி, ரிவரு, லேக்கு எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லோரும் உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ரிவர்னு யாராலையும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் நான் ஆன்சர் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து தாமிரபரணி ஆறு. நீங்கள் தாமிரபரணி விஷால் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் பரவாயில்ல, நிறைய தண்ணி இருக்குது. நான் வெயில் அடிக்கிறதுனால தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன், பட் நிறைய தண்ணி இருக்குது. கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும், ஓகேவா? ஆமாம், அங்கே கூட இருக்கு. நீ நல்லா தூங்குனியடா, அப்புறம் என்னடா தூங்கணுன்ற. எடுக்கலாம். இப்போ அதனால் செகண்ட் மாடி ஏறி வரதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலி நல்லா இருக்குது இந்த ஹோட்டலில். அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு.
செருப்பு அதில் எடுத்து வச்சிருக்கதை பற்றி அவங்க சொல்லிக்குமா. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூமில் தான் இருக்கோம். நல்லா கிராஸ் பண்ணி போயிருக்கேன். ரூமில் வந்து உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகேவா, நம்ம கீழே போய் பார்க்கில் கூட விளாடலாம். நல்ல பெரிய ஹோட்டல் தான். இதுக்கு பிறகு தான் திருச்செந்தூர் போகணும். பிஸி கேர்ள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஓகே, பேக் எடுத்துட்டோம். பாய். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். பேக் கொண்டு காரில் வச்சுட்டு இதோட திருச்செந்தூர் தான் போனோம். சரவணே அவெல்லாம் பேக்லாம் தூக்கிட்டு நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரதுனால எல்லோரும் பேக் தூக்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் என் தம்பி தான் தூக்கிட்டு போகிறான். அக்கா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் இஸ் கோயிங். நானும் வரேன் ஸ்விங்க்கு. இங்கே பாரு, இங்கேயே நல்லா தான் இருக்கு. இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்ல. அவனுக்கு இல்லை ஊஞ்சல் சார், 2 ஊஞ்சல் தான் இருக்குது சார். நான் ஃபீல் பண்ண ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆனால் எனக்கு இதுக்கிட்ட கார்டன் நினைக்கிறேன். சரி வருங்க, ஃபுல்லாக கார்டன். உங்களுக்கு சப்போட்டா போல காட்டுறாங்க. எல்லா மரம் இருக்குது. கழிவா மலைடா தெரியுதா? சப்போட்டா பழம் ஏதோ வரான்னு பார்த்தேன். செம்ம கல் மாதிரி இருக்குப்பா. கல் மாதிரி இது ஃபுல்லாகவே சப்போட்டா பழம். வந்து இங்கேருந்து திருச்செந்தூர் கிளம்பி இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம். அதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு அவ்வளோ கிளம்பிடலாம். ஒன் டேல நீ கிளம்பிடுவோம். நாங்கள் எப்படியும் அது அங்கே இருக்கு. பாக்கு மரம்லாம் இருக்காமே. ஓகே, நம்ம போய்ட்டு அங்கே விளாடலாம். ஓகேவா, நாங்கள் போய் விளாட்லாம். எவ்வளோ புதுசாக கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே வர சார். நீ விளாடுறது கூப்பிடுறியா சார்? நான் ஸ்மைல் பண்ண. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரியும் களியும் கொடுத்துருக்காங்க. களி அது வந்து களி அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா, பிளாக் பேர்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். களி ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட முடியாது தான். அக்கா கேஸ்ட்ரி தான் அவருக்கு பிடிக்கும்னு களி வாங்கவே இல்லை. நல்லா கேஸ்ட்ரி சாப்பிட்ருக்கான். பூரி வந்துருச்சு. ஆர்டர் பண்ணது பொங்கல். பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. இப்படி கீ ஃபுல்லாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு பொங்கல். எங்கள் அக்கா பாருங்களா, மசாலா தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உருளைக்கிழங்கு இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். எங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு போகலாம். முன்னாடி யாரோ பைக். ஆமாம், ஏசி இங்கேயும் நல்லா இருக்குடா. அந்த மீனாட்சி தியேட்டரை விட இங்கே தியேட்டர் எப்பவும் நல்லா இருக்கும். இல்லை, இப்போ புதுசாக கேட்டிருக்காங்க. இல்லை, முன்னாடி தியேட்டர் ஆத்தூர் இந்த சைடு ஆத்தூர் ஊர் நிறையா இருக்காங்க. அக்கா தான் ப்ளீஸ் இளநீ வாங்கி தர சொல்லிட்டாங்க. ஆமாம், நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. பிங்கி ப்ராமிஸ் பண்ண. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் எப்படியாவது மரச்சுல ஓகே. அக்கா எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. அவள் கண்டிப்பாக வந்து இளநீ வாங்கி. அவள் தேவையான பேசுகிறேன். எங்கள் ஊருக்கு போகிற உள்ள ரோடு கரெக்டாக நான் காட்டு குப்பத்திரி கட்டிட்டேன். ஆளு இங்கே பாருங்க, இதுதான் இந்த ரோடு தான் பாருங்க. அது ஒன்று கிட்ட ஒத்தையடி பாதை சார். லைட்டாக தலையை தூக்கலாம் சார். லைட்டாக தலையை இப்படி தூக்கு. நீங்கள் அது ஒத்தையடி பாதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆனா லைக் ஒரே ஒரு ரோடு தானே இருக்கு, ரிட்டர்ன் வர முடியாது. வாங்கிட்டு போறாங்க வெள்ளு அங்க பாருங்க. ஆமா ஆமா, ஆடுதான். அதுக்கு வெயில் அடிக்காது. அப்ப நீங்க பேசுறத ரெக்கார்ட் ஆகுது. இறக்கி விடுங்க, போட்டோ எடுங்க. வாங்க சாப்பிட்றோம் நொங்கு. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட்டு ஊருக்கு போனது, அதுக்கு திருச்செந்தூர் போனதுலாம் வந்து பார்ட் 2 வீடியோஸ் கம்மிங் சோன்.
அதுக்கு முன்னே பார்ட் 1 பார்த்துருங்க. பாய்.